இன்றைக்கி நாம் கிருஷ்ணகிரியிலே ஃபேமஸான டெம்பிளுக்கு போக போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? அங்கே இந்தியாவிலேருந்து பல ஊர்களில் முனிவர்கள் வந்து தியானம் பண்ணுறாங்களாம். அந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி போகலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம் கோயிலுக்கு. பெட்ரோல் போட்டுக்கிட்டு கிளம்பலாம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் கிட்ட வந்துருச்சுங்க. சேல்ரி மட்டும்தான் இங்கே ஏற மாட்டேங்குது, ஆனால் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. பெட்ரோல் போட்டாச்சுங்க. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். கோயிலுக்கு கிளம்பியாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு. நாம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் தாங்க போகணும். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹைவேஸ் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பர்கூர். இந்த காலேஜ் எல்லாம் தாண்டி தாங்க அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நாம் போய்கிட்டு இருக்கோம் வண்டியில். நீங்கள் சென்னை ஹைவேஸ்லேருந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா கந்திக்குப்பம் ஃப்ளைஓவர் அதுக்குள்ளார தாங்க போகணும். ஏன்னாக்கா அங்கேருந்து தான் நம்ம வந்து சர்வீஸ் ரோடு வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கீழே தான் வரணும். ரொம்ப ஃபேமஸான கோயில் கால பைரவர் கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குனாக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவே. கந்திக்குப்பத்திலிருந்து ஃப்ளைஓவர் கீழே வந்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். வாங்க இப்போ போகலாம் கோயிலுக்கு. அமாவாசை பௌர்ணமி நாட்களெல்லாம் செம்மையான கூட்டம் இருக்குங்க இங்கே. பார்த்தீங்களா, இப்போ வந்தாச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கானது. எவ்வளவு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க கால பைரவர் கோயில். கிருஷ்ணகிரியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், ரொம்பவே ஃபேமஸான கோயிலுங்க. இங்கே தான் வந்து முனிவர்கள்லாம் வந்து சொற்பொழிவு ஆற்றுறது, அப்புறம் வந்து கல்யாணம் இங்கே வந்து நடக்கும். பார்த்திங்களா, இந்த மேடையில் தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணுறவங்கெல்லாம் பண்ணிப்பாங்க. கால பைரவம், கால பைரவரை சுற்றி நிறைய கடவுள் வந்து குடியிருக்காங்க. இங்கே பாருங்கள். முருகர் இருக்கும் இடம், முருகர். முருகரை பார்த்தாச்சு. அடுத்து நாம் காசி விஸ்வநாதரை பார்க்கலாம். வாங்க போகலாம். நாமளே இங்கே அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் வாங்க.
இங்கே பாருங்கள் எத்தனை பேர் குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கட்டுங்க இந்த பைரவர் அருளால். நீங்களும் ப்ரே பண்ணிக்காங்க அவங்களுக்காக. பாருங்கள் இங்கே தான் காதல் திருமணம் போன டைம் நாங்கள் அந்த டெம்பிளுக்கு வந்திருந்தபோது 2 ஜோடி அலைப்பாயுதே படத்தில் வர மாதிரி சின்ன சின்ன பசங்க, காலேஜ் போகிற பசங்க, காலேஜ் போக வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்த உடனே அதான் ஞாபகம் வருது. சரி வாங்க நம்ம கீழே தீர்த்த குளம் இருக்க போய் பார்க்கலாம். போகலாமா? தீர்த்தம் தேங்காய் உடைக்க போகலாம் வாங்க. பாருங்கள் நிறையா பேர் வேண்டுதலுக்காக நெய்வேல கேட்டு வச்சுருக்காங்க பூசணிக்காயில். நம்ம வந்து நல்ல நேரம் பாருங்கள், கோயிலில் 60 கல்யாணம் நடந்துட்டுருக்கு. நாமளும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு தூண்லேயும் எவ்வளவு அழகான சிற்பங்கள் பாருங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே கல்லில் செஞ்ச மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. சக்கரம் பாருங்கள், கை விட்டால் வெளியே வருது, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தூணையும் பாருங்கள், அதோட அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு தூணுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க. நல்லபடியாக
பைரவர் கோயிலுக்கு எப்போ வந்தாலும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். பாருங்க டைமிங் போட்டிருக்காங்க. நாமளும் சாப்பிடலாமா? சாப்பிட போலாமா? பிளேட்ஸ் எல்லாம் கோயிலே இருக்குங்க. பிளேட்டு டம்ளர் நம்ம எடுத்துகிட்டு நேரில் போயிட்டு வரிசையாக நின்று வாங்கிக்கணும் சாப்பாடு. சாப்பாடு வாங்கியாச்சு. தோசை 2 கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி 3 கொடுத்துருக்காங்க, சட்னி சாம்பார். சாப்பிடலாம் வாங்க. இங்கே வருஷம் 365 நாளும் அன்னதானம் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய டைனிங் ஹால். ஒரே டைமில் 200-300 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் இங்கே வச்சுருக்காங்க, டம்ளரு, குடிக்கிற தண்ணீர் எல்லாமே இங்கே இருக்குங்க. சூப்பரான சாப்பாடு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. பைரவர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பாடு சாப்பிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா டொனேஷன் நம்ம கொடுக்கலாம். அங்கே இருக்காங்க பாருங்கள், நம்மக்கிட்ட பொருளாவோ அல்லது காசாவோ கொடுக்கலாம். வாங்க நாமளும் போய்ட்டு இப்போ கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது கொடுங்க. என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. அவங்ககிட்ட டொனேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுத்தாச்சு. நீங்களும் குடும்பத்தோட கோயிலுக்கு வாங்க. சூப்பரான தரிசனம் பார்த்தாச்சுங்க. பைரவர்களோட தரிசனம் அருமையாக இருந்தது. அப்படியே அந்த சாப்பிட்டோம் ஆச்சு. நீங்களும் கோயிலுக்கு வரும்போது சாப்பிட்டு போங்க. பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய் சாப்பிட்டேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.